ஷாலோம், பிரைஸ் காட். பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் எண்ணாகமம் 25ஆம் அதிகாரத்தில் உள்ள சிந்தனை துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காண்போம். எண்ணாகமம் 25ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது பிலேயாமுடைய தவறான போதனைகளை பார்க்கலாம். மாயாஜாலங்களுக்கும் சகுனங்களுக்கும் பணியாத கர்த்தருடைய மக்கள் என போற்றப்படும் இஸ்ரவேல் மக்கள் மோவாப் மீதியானியரின் அருகில் சென்று நெறி தவறி அந்நிய தேவர்களை சேவிக்கவும் தவறான ஆலோசனையையும் இங்கே பிலேயாம் கொடுக்கிறான். எண்ணாகமம் 31:16 வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாயிருந்தவர்கள் இவர்கள்தானே, அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டதே என்று பட்டியலிட்டு சொல்வதை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலரை பாவத்தில் விழவைத்து அந்நிய தெய்வங்களை வணங்க செய்து தேவனுக்கு விரோதமாக மாற்றி தேவனை அவர்களை அழிக்க வழி உண்டாக்கியதுதான் பிலேயாமின் திட்டமாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம் யோவானும் இதை தெளிவாக குறிப்பிடுகிறார். இந்த திட்டத்தை மோவாபியரும் அவர்களோடு இருந்த மீதியானியர்களும் கடைபிடித்தனர். மீதியானியரின் ஒரு தலைவனின் மகள் விபச்சாரம் செய்ய இஸ்ரவேலுக்கு வந்தாள் என்று எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் 15வது வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலர்கள் கர்த்தரை விட்டு துன்மார்க்கமாய் சென்றபோது மோசேயினிடத்தில் சொல்கிறார்கள், அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தூக்கி போடு என்றால் அது அவமானம் நிறைந்தது. யாவரும் காணும்படியாக அவர்களை கழுவில் ஏற்றி தொங்க விடுகிறதை குறிக்கிறது. மோவாபிய குமாரத்திகள் இஸ்ரவேலர்களை தங்கள் திருவிழாக்களுக்கு அழைத்தனர். அந்த சமயத்திலே கட்டுப்பாடற்ற களியாட்டுகளும் நடந்தன. அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்கமான காரியங்களும் நடந்தது. இஸ்ரவேலரை சபிக்க முடியாத பிலேயாம் இஸ்ரவேலர்கள் பாவம் செய்வதற்குரிய வழியை பாலாக்கினிடத்தில் சொல்லிக் கொடுக்கிறான். இதன் நிமித்தமாய் ஒருவரோடொருவர் ஐக்கியம் கொள்கிறார்கள். இதனால கலப்பு திருமணங்கள் நடைபெறுகின்றன. மாயையான விக்கிரகங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. மெய்யான கர்த்தர் தூரப்படுத்தப்படுகிறார். இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எந்த ஒரு காரியம் போதிக்கப்படுகிறதோ அறிமுகப்படுத்தப்படுகிறதோ அவைகள் பிலேயாமுடைய போதனைகள் மற்றும் பிலேயாமின் ஆவி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அது ஒருவேளை பிரசித்தம் பெற்ற ஒரு ஊழியக்காரர் மூலமாய் கொடுக்கப்பட்டாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டு சொல்லப்படுகின்ற எந்த ஒரு வார்த்தையும் அது பிலேயாமுடைய போதனைகள் என்பதை மறந்து போகக்கூடாது. இதை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யார் என்ன ஆலோசனை கொடுத்தாலும் வேத வசனம் என்ன சொல்கிறது என்பதிலே நாம் கவனமுள்ளவர்களாய் ஆராய்ந்து நாம் தியானிக்க வேண்டும். எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 6 முதல் 18வது வசனங்களிலே பினகாசுடைய வைராக்கியத்தையும் இஸ்ரவேலுடைய கண்கள் காண நடந்த துன்மார்க்கத்தையும் வாசிக்கிறோம். சிம்ரி என்பவன் இஸ்ரவேலர் கண் காண நாணம் அச்சம் இல்லாமல் ஒரு மீதியானிய பெண்ணை அவன் படுக்கை அறைக்கு எடுத்து செல்கிறான். இஸ்ரவேலின் பாவம் வேசித்தனம் மட்டுமின்றி ஒரு மோவாபிய வேசியை பாளையத்திற்குள்ளே பகிரங்கமாக அழைத்து வந்ததாகும். இது ஒரு பெரிய குற்றமாகும். பினகாஸ் இவர்கள் இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போகத்தக்கதாக குத்தி போட்டான். அப்பொழுது தேவனால் அனுப்பப்பட்ட வாதை நின்றது. 24,000 மக்கள் அதற்குள்ளே மாண்டு போகிறார்கள். இந்த பினகாசுக்கு ஆசாரிய பொறுப்பு. இதனால் அந்த பணிவிடை கொடுக்கப்படுகிறது. துணிகரமாக யார் பாவம் செய்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் காணலாம். பினகாசை போல தேவனுடைய காரியத்தில் நாம் வைராக்கியமாக நிற்போம். ஒரு மனிதனுடைய செயல் கர்த்தருடைய கோபத்தை திருப்பினது என்று எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இது போல நாமும் எந்த இடத்தில் இருந்தாலும் அவருக்கு உண்மையாக இருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம் இந்த பிலேயாமின் போதனை திருச்சபைக்குள் வந்துவிட்டதாக குறிப்பிடுகிறார். தேவனுடைய ஜனங்களை எந்த எதிரிகளாலும் தாக்க முடியாது. இங்கே பெர்கமு திருச்சபைக்கு கர்த்தர் சொல்லும் போது சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு சொல்கிறார். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு என்று வேதனையோடு இந்த வசனத்தில் கூறுகிறதை நாம் காணலாம். பெர்கமு கூட திருச்சபையின் ஒரு ஐக்கியத்தை போல் இருந்த ஒரு இடம்தான். அந்த திருச்சபையிலே பிசாசும் வந்து இடம் பெற்று விடுகிறதை நாம் வாசிக்கும் போது நாம் கவனிக்கிறோம். வெளிப்புறத்தில் இருந்து வந்த உபத்திரவம் அல்ல இது. உள்ளே இருந்து புறப்பட்ட பிலேயாமின் போதகங்களே திருச்சபையை அதிகமாக காயப்படுத்துகிறதை நாம் காணலாம். இன்றைக்கு இது போல் எத்தனை உண்மையானதாக நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இன்றைக்கும் திருச்சபைக்கான எதிரி வெளியே இல்லை.
திருச்சபைக்கு உள்ளே இருக்கிறார்கள். பிசாசு அந்த அளவுக்கு சாதுரியமாக காய்களை நகர்த்தி மனிதர்களை பொறுப்புக்கு கொண்டு வந்து விடுகிறான். திருச்சபையை ஈனப்படுத்தி ஊனப்படுத்தி கொண்டிருக்கிறான். ரோம் நகரம் எதிரிகளாலே அழிக்கப்படவில்லை, தங்களுக்குள்ளாகவே தாங்களே குத்தப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவும் வெளியே உள்ள ஒருவராலே காட்டி கொடுக்கப்படவில்லை, அவரோடு ஒன்றாயிருந்த சீடர்களில் ஒருவனே அவரை காட்டி கொடுக்கிறான். பாருங்க, அவரை சிலுவையில் அடிக்கும்படிக்கே ரோம அதிகாரிகளோ ரோம போர் வீரர்களோ கேட்கவில்லை, அவருடைய சொந்த ஜனங்களே அவருக்கு விரோதமாய் எழும்பி ரோம மக்கள் அவரை சிலுவையில் அறையும்படியாய் எழுப்பிவிட்டார்கள். இன்றைக்கும் இதுதான் உண்மையாக இந்த சமுதாயத்தில் காணப்படுகிறது. என்னாகமம் 25:13, அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவிர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். ஆம், பினகாஸ் தன் தகப்பனின் மரணத்திற்கு பிறகு பிரதான ஆசாரியன் பட்டத்தை பெற்றான். இதற்கு காரணம் அவனிடத்தில் காணப்பட்ட பக்தி வைராக்கியம்தான். ஏலியின் காலம் மட்டும் பினகாசின் சந்ததியிலேதான் ஆசாரிய பட்டம் இருந்தது. இதற்கு பின் இத்தாமார் சந்ததிக்கு அது மாறியது. சாலமோன் திரும்பவும் இந்த ஆசாரிய பட்டத்தை பினகாஸ் சந்ததிக்கு திரும்ப கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு வந்த இவனுடைய தலைமுறையினர் இவனுடைய பக்தி வைராக்கியத்தை போற்றினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் இதை ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து எத்தனையோ இடங்கள்ல நாம் பிரசங்கிக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் தான் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். சபைகளில் பாவம் காணப்படும் போது நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ்ந்து காட்டுவேன் என்ற ஒரு வைராக்கியம் நம்மிடத்திலே உண்டா? கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன் என்ற வைராக்கியம் நமக்கு உண்டா? ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியம் நமக்குள் இருக்கிறதா? சிலர் குலத்தை குறித்தும் கோத்திரத்தை குறித்தும் ஜாதிகளை குறித்தும் நிறத்தை குறித்தும் அப்படிப்பட்டதான குறித்த ஒரு வைராக்கியத்தோடு வாழ்கிறதை நாம் காண்கிறோம். அப்படிப்பட்ட வைராக்கியம் கர்த்தருக்கு தேவையில்லை. நான் பவுலை சார்ந்தவன், அப்பல்லோவை சார்ந்தவன் என்று சொல்கிற ஒரு வைராக்கியம் அவர் எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய வைராக்கியம் எதை குறித்ததாய் இருக்கிறது என்று நாம் இந்த அதிகாரத்தின் மூலமாக நாம் சிந்திப்போம், நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, பாவத்தை எதிர்த்து தைரியமாய் நின்ற பினகாசின் பக்தி வைராக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாழ்கின்ற சமுதாயத்திலே பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படவும் தவறான காரியங்களுக்கு வைராக்கியமாய் இருப்பதை விட்டுவிட்டு நீர் அருவருக்கிற காரியங்களை குறித்து நாங்களும் வைராக்கியம் உள்ளவர்களாய் அருவருக்கிறோம் அப்பா. அந்த அருவருக்கத்தக்கதான ஒரு குணத்தை நீங்க எங்களுக்கு தாங்கப்பா. அதிலிருந்து விலகி வாழவும் அந்த அருவருப்பான காரியங்களுக்கு அப்பா எங்களை உட்படுத்தி விடாதபடி கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. தவறு செய்தவர்களை குறித்து நாங்கள் அக்கறையற்றவர்களாய் இல்லாதபடி தூய ஆவியானவரை எங்களை வழிநடத்த ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்காக ஜெபிக்க, பாரத்தோடு ஜெபிக்கவும் எங்களை நீங்க பயன்படுத்துங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென்.